தம்பி இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் மாத்திக்கிட்டு சரிங்களா? வாங்க சீக்கிரம் வாங்க தம்பி, 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி முத்துமாரி இப்படி வயிருந்து. சரிண்ணே. சீக்கிரம் போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா. சரிங்க சாமி. இது எடுத்துட்டு போயிட்டு மாலையை மாத்திட்டு பெத்தவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீக்கிரமா வரணும் சரியா? நேரம் இல்ல, போங்க. மாப்பிளைக்கு சத்தம் கொடுத்துட்டு போங்க. மாப்பிள்ளை வந்து உட்கார சொல்லுங்க மனவரையில. ரஷ்மிக்கோ பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோம். மாப்பிள்ளை வந்தீங்கன்னா உட்கார சொல்லுங்க மனவரையில சரியா? சரி சின்ன பண்ணி. 4 முடி அங்க என்ன பார்வை, இங்க வா. இந்த நேரம் பத்தி வந்து மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே. சின்னதர சின்னதர இவங்க அப்பாவை பாத்தியா? அவரு வந்த ஆட்களை கவனிச்சிட்டு இருக்காரு, வெளியேதான் இருக்காரு. சரியா? நேரமாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அத கூட்டிட்டு வருவாங்க. சின்னதர அங்க சின்ன பொண்ணுலாம் இருப்பாங்க, கூப்பிடுங்க. சின்ன பொண்ணே எங்க? ஏதோ 5 நிமிஷம் சேலை கட்டி முடிச்சாச்சு, கூட்டிட்டு வரோம். சீக்கிரம் நேரமாச்சான். இதோ கூட்டிட்டு வரேன் இருங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க, 5 நிமிஷம் தான் இருக்குமா? புஷ்போ கொஞ்சம் சீக்கிரம் கட்டி எடுத்துட்டு வாமா. அதோ முடிஞ்சிட்டு எடுத்துட்டு வரேன். ஏங்க நீங்க கீழே நில்லுங்க. ஏமா? நீங்க கீழே நின்னுட்டு பிரியாவோட அம்மாவும் அவங்க அத்தெல்லாம் இருப்பாங்களா, அவங்கள மேல வந்து நிக்க சொல்லுங்க, போங்க. சரி சின்ன பொண்ணே. எடி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்போது அழுகாத. பிள்ளை பாரு மூஞ்சி உன்னை பார்த்தோன்னே எப்படி ஆகுதுன்னு சொல்லி சிரிச்சா மாதிரி இரு. தாலி கட்ட போறாங்களா? என்னம்மா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் தானே உனக்கு? என்ன லூசே, சம்மதம் இல்லையா? முத்துமாரிக்கு வெக்கத்தை பாரு. பிரியா என்னாச்சு? சம்மதம். ஏன் லூசே இப்படி இருக்க? சிரிச்சா மாதிரி இரு, அப்பதானே அழகா இருப்ப நீ. என்ன நல்லா பாத்திப்பீங்கல்ல. அப்புறம் எனக்கு பயமா இருக்கு. என் தங்க பொண்டாட்டில இனி நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி சரியா? உன்னை நல்லா பாத்துப்பேன், கவலைப்படாத. நைனி அழுவாதீங்க. ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? பிள்ளை முன்னாடி பிள்ளை மூஞ்ச பாருங்க. கெட்டிமலம் கெட்டிமலம். ஒரு வழியா பிள்ளை கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டு. பிரியா சிரிச்சா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எல்லாரும் வராங்கல்ல. சரியத்த. அம்மையெல்லாம் யாருமே காணல. ரகு எங்க பண்ணாங்க? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தாங்க. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சொல்லாமே போயிட்டாங்களோ? ஒரு வேலை என்னவா இருக்கும்? என் செல்லமே எம்மா எப்படிமா இருக்கா? ஒரு நாள் தான் பார்க்கல, அதுக்குள்ள எப்படி இருக்கேன்னா அப்படியேதான் இருப்பேன். இவன் நல்லா இருக்கேன். நான் உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா. எங்க போனா நீ? உன்னதான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். அங்கன்னு எங்கன்னு பார்த்து அப்புறமா பொண்ணு ரூம்லயும் பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. நீதான் எங்க பண்ணனே தெரியல. அம்மைக்கு என் மாவ எவ்வளவு அழகா இருக்கா. அம்மா என் கண்ணே பற்றவளையே. என் ராசத்துக்கு இப்பவுமே கல்யாண கலை வந்துட்டு. அத்தை ரகுமாமா இங்க? ரகுமாமாவை பார்க்கவே இல்லை வந்ததுல இருந்து. அவங்கள பாக்குறதுக்காண்டி தான் வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா பார்த்து. போகும்போது சண்டை போட்டுட்டு தான் போன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் ரகுமாமா பார்க்கணுன்னே கல்யாணத்துக்கு வந்தேன். அப்பா அம்மா யாருமே போக வேண்டாம்னு சொன்னாங்க, இருந்தாலும் நானே வந்தேன். அப்படியாம்மா? சரி சரிம்மா. எனக்கும் ஆசைதான் ரகுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி. எங்க இவளங்க நடக்க விட்டாதானே. சரி பரவாயில்ல அத்தன், முடிஞ்சதே எதுக்கு பேசுவாங்களே, விடுங்க. அப்பா அம்மாக்குமே இதுல விருப்பம் இல்லை. ரகு வேற ஒருத்தவங்கள லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன் நானும். அப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்களும் புரிஞ்சு நடந்துக்கோங்க, அவ்வளவுதான். விடுங்க பாத்துக்கலாம். அத்தை அங்க பின்னாடி நிக்கிறது அனு தானே? சமந்தி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னாச்சுமா? யாரு? உன் மாமியார் தான் நின்றுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு பார்த்தாங்க, அந்த சைடு வெறுக்குன்னு திரும்பிக்கிட்டாங்க. அனு உனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத சரியா? இல்லம்மாக்கா. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ராகு மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து தானே பார்த்தோம். சரிங்க அத்தை. சாப்பிட்டீங்களா? ஏதோ சாப்பிடணும் மாப்பிள்ள. அனு சாப்பிடாரியாமா? சாப்பிடுவோம். சரிம்மா. அனு ஏன் கூட சாப்பிடவா? புரியல, என்னாச்சு மாப்பிள்ள? இல்லத்த, அனுவை நான் சாப்பிட கூப்பிட்டு போறேன். அத்தை ரகு மாமா அங்க நிக்காங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சரி. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதான் நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருந்தேன். நீங்க ஆளையே காங்கல. யாரு மக்கா இது இந்த பொண்ணு? ரகு கிட்ட இப்படி எல்லாம் பேசுறா? ஏமா நான் சொன்னேன்ல, சாரு அவங்க மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சுன்ட்டு, இவங்கதான் அது. ஓ சரி சரி. எப்படிமா இருக்கியா? நல்லா இருக்கியா? ஆமா ஆண்டி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சரி. நான் ரகு மாமா கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? மாமா நான் திரும்பியும் படிக்கிறதுக்கு ஸ்டடீஸ்க்கு அமெரிக்காக்கே போறேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு சொல்லி. சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். சரியா? சரி மாமா. உங்க மேரேஜ் எப்போ? இனிதாமா பேசணும் மாமல பேசணும். இப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரத்துல இவனையும் அவளையும் பிரிக்கணும். அப்பதான் என் மருமவை என் வீட்டுக்கு வருவா. நல்லா இருக்க பிள்ளைய வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இவன் ஆளையும் மூஞ்சியும் பாரு நல்லா.
அம்மையும் அவளுமா சேர்ந்து நல்ல என் மொவனை ஆட்டி வச்சிருக்காளுங்க அங்கனையும் எங்கனையுமா. என் மொவனை எப்பதான் என் கைக்குள்ள எடுத்துட்டு வர போறான்னு எனக்கே ஒண்ணும் புரியல. என்னதான் சொக்கு பொடி போட்டாளுங்கன்னு தெரியல, இப்படி சொக்கிக்கிட்டு கிடக்கான். சி, இவளுங்க கிட்டதான் நம்ம போயிட்டு படிச்சுக்கணும் போல. ஆமா, நல்ல பிள்ளையை ஏமாத்தி வச்சிருக்கானுங்க. என்னதான் சொல்றாளுங்களும் தெரியல, பிள்ளை ஏமாந்து பின்னாடியே சுத்துறான். சரி சாரு, சாப்பிட்டியா? இல்ல மாமா, இனிதான் சாப்பிடணும். ஆ சரிம்மா. சரி மாமா, நான் அப்ப போறேன். ஆ சரி. சரி மானு, அப்ப நானும் அப்புறமா வரேன். சரியா? சமந்தி என்ன? இல்ல, சாப்பிட போறேன். நீங்களும் வரீங்களா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க போய் சாப்பிடுங்க. ஆ சரி. ரகு சாப்பிடலையா? சாப்பிட வரமா, நீ போ. ஆ. இவங்க என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? ஒருவேளை இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? என் பிள்ளை வேற என்ன பண்ண போகுதுன்னு ஒன்றும் புரியலையே. முருகா, நீ தாயே காப்பாத்தணும். ரகு இங்க வாங்க. என்ன லூசு? இந்த சட்டை எப்ப மாத்திட்டு வந்தீங்க? ஒயிட் ஷர்ட்ல தானே வந்தீங்க. ஆ, எப்ப மாத்தினீங்க? போயிட்டு உடனே மாத்திட்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு மாத்திட்டு வந்தீங்களா இல்ல எடுத்துட்டு வந்தீங்களா? சொல்லுங்க. முதல்ல என்ன பேச விடுறியா? நீயே பேசுறி எல்லாத்தையும், சரியா? ம், எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வந்துதான் சேஞ்ச் பண்ணேன். அழகா இருக்கீங்க ரகு. அப்படியா? ஆமா. அனு, இங்க பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க போவோமா? வரியா? ஆஹா, நான் வரல. ஏன்? இங்க கல்யாணம் முடிஞ்சிச்சுல, இப்ப வீட்டுக்கு கிளம்புவாங்க எல்லாரும், அதனாலதான். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம அங்க கோவில் பக்கத்துலயே பீச்சும் இருக்கு, அங்க போயிட்டு வருவோம். வா, ஜாலியா இருக்கும். எனக்காண்டி வர மாட்டியா? நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வேணா சொல்றேன். அப்படியா? சரி. அது வரை இல்லாம இதெல்லாம் போட்டுக்கிட்டு நடக்க கூட முடியல. எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும் சொல்லுங்க? என்னால முடியே இல்ல. அப்புறம் அப்ப இதே மாதிரி கல்யாணத்துக்கு போடணுமே, அப்ப என்ன பண்ணுவீங்க மேடம்? அப்பா உட்காந்துப்பேன் போட்டுக்கிட்டு. நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க பாத்துப்பீங்க தானே? இப்போ நான் பாத்துக்கிறேன், வா. உங்களை நம்பிலாம் வர மாட்டேன். ஏன்? உன்னை கடிச்சு தின்னுருவேனா? யாருக்கு தெரியும், செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளு தான். அனு, என்ன? லவ் யூ. ஆ. என்ன? ரகு, என்னம்மா? எப்பவும் என் கூடயே இருப்பல்ல? ம். எத்தனை வாட்டிடி கேப்ப? என் லூசு கிறுக்கு பொண்டாட்டியே, உன் கூட தான் இருப்பேன். உன் கூட மட்டும்தான் இருப்பேன், போதுமா? எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு. வேணும்னா அப்படியே கூட்டிட்டு போயிருவா உன்னை. இப்பவுமே தாலி கட்டி சொல்லு, வாயை திறந்து சொல்லுடி லூசு. ஆ, கூட்டிட்டு வரீங்க. பின்ன என்ன? சும்மா கேட்டேன். கேப்ப. சரி லூசு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்ன, போவோமா? வரியா? ஆஹா, நானும் வரல. அப்ப வரமாட்டேன். வரமாட்டேன். சரி, ஓகே, பாய். ரகு, பின்ன என்ன லூசு, எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எல்லா வேலையும் உனக்காண்டி விட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா வரமாட்டேன்னு சொல்ற. அப்ப இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? வேலையாச்சும் போய் பார்ப்பேன். நீ தான் வரமாட்டேங்க என் கூட. ம், உனக்கு அடிச்சு தின்னற மாட்டேன், சரியா? ம், வா போவோம். ஆஹா. ஓவரா பண்ணாத, சரியா? யாரு, நானா? ஆமா, நீதான். அனு, சொல்லுங்க. எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், வரியா? நீ வந்தா என்ன உனக்கு பிரச்சனை? ம், ஓவரா பண்ணாத, சரியா? மனோ, யாரு பின்னாடி நிக்கா? அனு, ஒரு பட்டாளமே நிக்கணும், வா. அப்புறம் வரேன். யான் சின்ன பொண்ணு விரட்டி விட்டா இருந்துட்டு போட்டுமே. இப்போ ரெண்டு எப்படி ஓடுது பாத்தீங்களா? அங்கன்னு இங்கன்னு நின்னு பேசிக்கிட்டு இருக்காருங்கக்கா. இன்னும் பூ கூட வைக்கல பாத்தீங்களா? ஏற்கனவே அந்த பாமாவும் சீதாவும் சேர்ந்து நம்ம இளவரசியாகிட்ட பம்பு இழுத்துருப்பாளுங்க போல. நேத்து நைட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இந்த மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மூக்கு கை காலி எல்லாத்தையும் வச்சு பேசுவாளுங்கக்கா நம்ம வீட்டாளுங்களுக்கெல்லாம். இவளுங்க எப்பதான் இருப்பாளுங்க. ஆமா, அதுக்கு என்ன சின்ன பண்ணி, அவங்க வீட்டுலதான் சம்மந்தம் சொல்லிட்டாங்களா டாக்டர் தம்பி. அப்படியே ஏமாத்திட்டு போயிருப்பாரு. என்ன என்ன சொல்றீங்க எல்லாரும்? கரெக்டா தானே சொல்ற நாலு முடி? ஆமா சின்ன பண்ணி, எனக்கு எதுவும் தப்பாலாம் தெரியல. நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல. இங்கன்னு யாராச்சும் ஏதோ தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றேன்க்கா. நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும் சின்ன பண்ணி? சொல்லி அவங்க வீட்டாட்கள் தான் பண்ணணும். சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, லட்சுமி அக்கா நிக்காங்க, அவங்கதான் பேசணும் இளவரசி காக்காண்டி. என்ன சின்ன பண்ணி? ஆமா லட்சுமிக்கோ, நீங்க தானே பேசணும். இளவரசி அக்காக்கு வேற யாரு இருக்கா சொல்லுங்க. கரெக்ட் தான் சின்ன பொண்ணு. அன்னைக்கே உன் மாமியாருக்காரு என்ன குதிச்சா தெரியுமா? அப்படியே எங்க வீட்டுலதான் வசதி இருக்கு, என் வீட்டு வசதியை பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு நம்மளா பேசணும்னு வச்சுக்கேன், ஏதாச்சும் சொல்லுவா. அதனாலதான் சரி நானும் அமைதியா இருக்கேன். வந்ததுல இருந்து மூஞ்ச திருப்பிக்கிட்டு தான் நடக்கா. ஒரு வார்த்தைக்கு கூட ஏ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுறேன், திருப்பியா அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்க சின்ன பொண்ணு. அவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா. எங்க மைனின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி. கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா பிடிவாதத்துல இருந்து இறங்கவே மாட்டாங்கன்னு சொல்லி. இந்த அனுப்பில்லதான் என்ன பண்ண போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நல்லா போய் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கேன். அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது சின்ன பொண்ணு. அனு டாக்டர் தம்பியும் பழகிற விதத்துல வச்சே தெரியலையா? அணுவெல்லாம் அந்த டாக்டர் தம்பி விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆமா.
எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு எதுவுமே தெரியாது சின்ன பொண்ணே. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, உன் நாத்தனார் எங்க வரலையா கல்யாணத்துக்கு? அது கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா கிடந்தாதானே எதையாச்சும் கண்டதை திங்க வேண்டியது, அப்புறம் பின்னாடி புடுங்கிக்க வேண்டியது. இதுல என் மாமியார் வர நானும் போக கூடாது, அவ கூடயே இருக்கும்னு சொன்னா. நாளை சண்டை போட்டு வந்துட்டேன். ஆமா. அந்த அப்படி என்ன சின்ன பொண்ணே தின்னாவே? என்னத்தை தின்றான்னு யாருக்குக்கா தெரியுது? வாயை கட்டுப்படுத்தணும்லக்கா, சும்மாவே இருக்கிறது. கண்டத்தையும் வாயில போட்டு அரைன்னு அரைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் குத்துது குணையுது அப்படின்னு சொல்ல வேண்டியதுக்கா. என்னால சமாளிக்க முடியல இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு. நேத்து நைட்டு சொன்னலாம் இந்த நகை பிரச்சனை, நேத்து நைட்டே ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கோங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? ஆமாக்கோ, அந்த 2 பவுன் கூட போடக்கூடாதுன்னு சொல்லி சண்டைக்கு வராக்கா. இங்க இருந்து போனவ நேரம் அவங்க அம்மா கிட்ட போய் பத்து வச்சிருக்கான். அவங்க அம்மாக்காரி நைட்டு ஃபுல்லா தூங்க விடலக்கா, என்ன போட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்தடா. ஆமா, இவரு ஒரு வார்த்தை கேட்கலையே. இவரும் அவங்க அம்மாக்கு ஏத்த மாதிரி அமைதியா பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் சின்ன பொண்ணே, மாமியார் ஆயிட்டாங்களே. யாக்கோ இப்படி சொல்றீங்க? நம்ம லட்சுவே எடுத்துக்கோ, நம்ம லட்சு அப்படிலாம் பண்ண மாட்டான். என்ன லட்சு? நான் ஏன் சின்ன பொண்ணே அப்படி பண்ண போறேன்? ஆமா, லட்சு ஏன் பண்ண போறா? லட்சுவோட மருமவ நல்ல வசதியான வீட்டு மருமவ, எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு வரா. அப்ப லட்சு ஏன் கொடுமைப்படுத்த போறா? எடி, அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொடுமைப்படுத்துறவ மாதிரியே தெரியுது பணக்கத்துக்காண்டி? ஆளை பாரு ஆளே, 4 முடி வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த 4 முடிய பிச்சு தூர எரிஞ்சிருவேன். ஆமா, நல்ல நல்லதுமா கோவப்படுத்திக்கிட்டு கிடக்காளுங்க இவளுங்க, கண்டதையும் பேசிக்கிட்டு. இப்ப என்னடி பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஏண்டி வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கவே? சரி கோவப்படாதீங்க, விடுங்க. உள்ளதை தானே சொன்னேன். ஆமா, நொல்லதை சொன்ன, நொல்லதை. சரி சின்ன பொண்ணே, வேதாளம் முருங்கை மரம் ஏறிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நேரமாச்சு. நானும் வர வேண்டியதுதான், நேரமாச்சு. எங்க அம்மையதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மையே காணவே காங்கல, எங்க போனானே தெரியல. சரி நாலுமுடி, நீ போ, நான் எங்க அம்மைய பாத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணே. நீங்க வரீங்களா புஷ்பக்கோ? ஆமாம்மா வரணும். இந்த பிள்ளைங்க எங்க போச்சுன்னே தெரியல, அவளுங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். புஷ்பா நீ இரு, கல்யாண மண்டபத்துல நம்ம 2 பேரும் கடைசியே போவோம். யாக்கோ எச்சு தட்டெல்லாம் எடுத்துட்டா போறீங்க? இந்த மாதிரி பேசினா தான் எனக்கு எரிச்சலா இருக்கு பத்துக்கோ. இதுக்குதான் புஷ்பா இவளும் கூட நான் சேரதே இல்லை. ஒரு வயசு வரம்பு இல்லாம பேசுறாள் அவளுங்க. என்னை பத்தி எப்படி பேசுறாளுங்க? எச்ச தட்டி இருக்கிறக்கா நான் இருக்கேன் இங்க. என் மொவனுக்கு கல்யாணம், எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தானே வர முடியும். நானே முஞ்சி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வீட்டுல போயிட்டு உட்காந்துக்கிட்டா என்ன வருது? சாரிக்கோ, தெரியாம சொல்லிட்டேன். அட்ட போங்கம்மா, அந்தால வந்துட்டீங்க. சின்ன பொண்ணு, இதுக்கு மேல இருந்தோம்னு வச்சுக்கோ, லட்சுனால பேயாட்டாண்டிடுவா. வா அப்படின்னு நைஸா ஒதுங்கிறோம். கரெக்டா சொன்ன நாலுமுடி. சரி கோவப்படாத. என்னத்தை கோவப்பட்டு என்னத்தை கோவப்படாம என்ன பேச்சு பேசுறாளுங்க பாருங்க. இவளுங்கெல்லாம் பேசுற மாதிரி தானே இந்த ஊர்க்காரங்கெல்லாம் பேசுவாளுங்க, பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி. இதே மாதிரிதான் அந்த இலவசியம் போட்டு பாடா படுத்துறாளுங்க. அந்த பிள்ளை வச்சிருக்கதே ஒத்தக்கான்னு பிள்ளை. என்ன இப்படியெல்லாம் பேசினா எப்படி அவ மனசு தாங்குமா? விளையாட்டு பிள்ளைங்களா இருக்கீங்க, என்ன பண்ணுறது? நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். சரிவா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் பழம்லாம் கொடுத்துட்டு கலப்பி கூட்டிட்டு போவோம். நேரமாச்சு பத்தியா, கோயிலுக்கு வேற கூட்டிட்டு போனோம். ஆமா வாங்க போவோம். சாரு அக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கியாம்மா? ஆமா நல்லா இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் வரலையா இன்னைக்கும்? அவரு எங்க பிஸ்னஸ்ன்னு அவர் வேலையை பார்க்கறதுலயே இருக்காரு. இதுக்குதான் அவருக்கும் எனக்கும் சண்டையோ வருது, இருந்தாலும் கண்டுக்கே மாட்டேங்காரு. சரி கொஞ்ச நாள் இங்க வந்து இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு. ஓ சரி, இப்பவுமே கிளம்பிடுவீங்களா? இல்லம்மா, ரகு கல்யாணம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் போகணும். அப்படியா? சரி. ரகு மாமாக்கு எப்போ கல்யாணம்? என்னடி கல்யாணம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு சாரு, நீதான் என் வீட்டு மருமவ. எம்மா என்ன பேசுறேன்னு தெரியுது உனக்கு முதல்ல? ரகு கதல விழுந்ததுன்னா வீண் பிரச்சனை தான் வரும். தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்குது, அமைதியே இரு. நேத்து தான் நான் நல்லபடியா பேசினேன், இன்னைக்கு என்னாச்சு? எத்தனை வாட்டிமா மாத்தி பேசிக்கிட்டே இருப்பா நீ? அக்கா ரேஷ்மக்கா கோவப்படாதீங்க. அத்தை நான் உங்ககிட்ட சொன்னதுதான், ரகு மாமா மேல ஆசைப்பட்டேன். ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே நான் விலகிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க ரகு மாமாக்கு. எனக்கு ரகு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. என்ன இப்படி சொல்ற நீ? ஆமா, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அதை பார்த்துட்டும் நான் அவங்கள பிரிக்கணும்ன்ற அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் வில்லியும் இல்லை, அந்த அளவுக்கு நான் கேவலமானவும் இல்லை. ஏன் என்னுடைய அழகுக்கும் படிப்புக்கும் ரகு மாமா மட்டும்தான் இருக்காங்கல்ல. எத்தனையோ பேர் என்ன கூட தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. எனக்கு ரகு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால மட்டும்தான் நான் வேண்டான்னு சொன்னேன். எனக்கு யாராச்சும் பிடிச்சதுன்னா நான் அவங்களே கல்யாணம் பண்ணிப்பேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரகு மாமா என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஏமா காதுல விழுந்துச்சா? அவங்க காதுல தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா,
ரகு இப்பதான் 2 நாளா சந்தோஷமா இருக்கு, அது உனக்கு பொறுக்கலையா? ஏமா இப்படி பண்றா நீ? அவளை பத்தி உனக்கு முழுசா தெரியல. நேத்து பனியில உட்காந்துக்கிட்டு இருக்காளே, உள்ள போன்னு சொன்னதுக்கு ரகு வந்தோடனே அப்படியே சொல்லி கொடுக்காடி. அவ என்ன வரத்து வரான் தெரியுமா என்கிட்ட? நீ ஏதாச்சும் சொல்லிருப்ப, அதனால அந்த பிள்ளை சொல்லியிருக்குமா இருக்கும். அப்படியே இங்க வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காத. சரி சொன்னாதான் என்ன இப்போ? அந்த பிள்ளை அப்படி இருக்குன்னா விட்டுட்டு போயேன். அதை விட்டுட்டு 1008 குறை சொல்லிக்கிட்டு வேணுங்கிற வேணாங்கிற என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவன் மனசுல? அப்பா கிட்ட சொல்லி முதல்ல 2 நாள்ல போய் பூவை வச்சுட்டு வந்து நிச்சயதார்த்தத்தை முடிக்கணும். ஆமா, உன்னெல்லாம் நம்பி விட்டன்னு வச்சுக்கோ, அவன் இந்த பையன் சொன்ன மாதிரி நீ எல்லாம் கல்யாணத்தை நடத்தவே மாட்டான். ஏம்மா நீயே போதண்டி அம்மா, உன் தம்பிக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு வந்துட்டான் ஊர்ல இருந்து நல்லா. ஆமா, எப்படிப்பட்ட பொல்ல நம்ம வீட்டுக்கு மருமவ வரணும் வரக்கூடாதுன்னு எதையாச்சும் யோசிக்கியா நீ? ஏம்மா நீ வசதிய பாக்க, நான் தம்பியோட மனச பாக்கேன். ஆமா, பொல்லாத மனசு. பணம் இருக்கிறதுனாலதான் அவளுங்களே வந்து ரகுவை பிடிச்சிருக்காளுங்க. இல்லனா அப்பவே முத்துமதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா அவ சொல்லி? அப்ப அந்த பையன் எங்கனையே போவாம வீட்லயே சும்மா இருந்ததுனால கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டேன்னு சொல்லி அம்மையும் மோவனும் பிடிவாதமா இருந்துட்டு டிராமாவை போட்டுக்கிட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு கேட்டுறாளுங்க. இவளுங்க பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நீ? சே, உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? தள்ளி வாமா, எனக்கு வேலை இருக்கு. ஆமா, நான் போய் பிள்ளைய பாக்கணும். உன்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, எனக்கெல்லாம் பைத்தியமே முத்திரும். ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு வித்தியாச பிறவியா இருக்கே ஏன்? நான் சொல்றது இப்ப புரியாதுலி உனக்கு. ஒரு நாள் உனக்கு வரும், அப்பதான் புரியும். உன்னை வீட்டை விட்டு விரட்டு வா, எம்மா எம்மா நீ என் காலை சுத்தி வருவா, அப்பதான் தெரியும். விரட்டுனா விரட்டிட்டு போட்டோம், எனக்கு ஏன் வீடு இல்லையா? இதுதான் வீடா? உன்கிட்ட பேச முடியாதுமா, எனக்கு தலை வலிக்கு. சாரு, எங்க அம்மா சொல்றதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத சரியா? வா போவோம். சாரு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுமா. அத்தை, என் முடிவை நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுதான் நான் உங்க வீட்டுக்கு வர்றது கடைசியே. இதுக்கப்புறம் நான் என் புருஷனோட கல்யாணம் முடிஞ்சுதான் வருவேன். இப்ப நான் என் படிப்புக்காண்டி வெளிநாட்டுக்கு போறேன் சரிங்களா? அதையும் இதையும் என்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் அத்தை, விட்டுருங்க என்ன. எப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்காளுங்க. சே, என் குடும்பத்துல எல்லாரும் என் சொல்லுபடி கேட்டுதான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவ வந்த நேரம் எவ்வளவு என் பேச்சை கேட்க மாட்டேங்கா. எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். என் வீட்டுல வந்து நீ வாழ்ந்துருவியா நிம்மதியா? வாடி உனக்கு இருக்கு. ஏடி என் செல்லம் அவள, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அம்மா பயிரெல்லாம் வலியோ வலிக்குமா, என்னது தின்னு எனக்கே தெரியலம்மா, ரொம்ப வலிக்குமா. உன்னுடைய மருமகத்தை எதையோ கலக்கி கொடுத்துட்டான்னு நினைக்கமா. ஆமா, ஆனா உன இதையே சொல்லு. அவகிட்ட கண்டதையும் வாங்கி திங்க வேண்டியது. அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவ எதையாச்சும் உன கலக்கி கொடுத்துறா, அதையும் தின்னுற வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மலர்ந்து கிடக்க வேண்டியது. ஒரு நல்ல நாள் கெட்ட நாளைக்கு எங்கேயாச்சும் உன்னை வச்சுக்கிட்டு வெளியே போக முடியுதா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உன் மருமகளோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு போக முடியலன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? ஏமா எனக்காண்டிலாம் யாரும் வருத்தப்பட வேண்டாமா, தயவு செஞ்சு கிளம்பி போமா. நீ சொன்ன உடனே எனக்கு ரோசம் வந்துடும். ரோசம் என்னத்த பண்ணேன் எல்லாம். என்னம்மா இவ்வளவு நேரமாச்சு? மணி 11 ஆகுது, இன்னும் வந்த பாடு இல்லை யாரும். அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களோ? அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வருவாளா அண்ணி? ஏடி சாப்பாடுலாம் எப்படிடி வாங்கிட்டு வருவா? நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஹோட்டல்ல வாங்கிட்டு வர சொல்லி. ஏன் உன் மருமகதான் 2 பவுன் தங்க செங்கிலி போடுறாளா? ஒரு சாப்பாடு கூடவா கொடுத்து விட மாட்டாங்க? எட்டி பைத்தியக்காரி, அது என்ன வீட்லயே நடக்குது? சாப்பாடு எடுத்து கொடுக்கிட்டு இருக்குது மண்டபத்துல எங்க வாங்கி தர முடியும்? பைத்தியக்காரி மாதிரி இதுலயே இவ்வளோ முடியலனாலும் திங்கிறத மட்டும் குறைச்சல் இல்லை. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லு. அதனால போமா அப்படி. சரிம்மாக்கா, ஏதாச்சும் வேணுமா? எதுவுமே வேண்டாமா, இப்ப இருக்க நிலைமைக்கு சாப்பாடு மட்டும் வரட்டும், தின்னுட்டு படுக்கேன். சரி. அனுவை இன்னும் காணோம், எங்க போனானே தெரியலையே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வர வேண்டியதானே? சோ கடவுளே, இந்த பிள்ளை எங்க போகுது என்ன பண்ணுது எதுவும் தெரிய மாட்டேங்குது வர வர. ஆமா சரி, மைனிக்கு ஒரு போனை பண்ணி கேட்போம். மைனி, நான் அனு பிள்ளையே காங்கவே இல்லைங்க, அதனாலதான் போன் பண்ண பார்த்துக்கோங்க. ஆமா, எங்க அங்க வந்தாளா இல்ல அங்கதான் இருக்காளா? என்னாச்சு? சரி, பிரியா வீட்டுக்கா? அங்க எதுக்கு? சரி 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 மைனி, வராங்களா இல்ல எப்போ வருவாங்களா? அப்படியா? சரி சரி மைனி, அப்படின்னா வைக்கேன். ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு தெரியலையா? முத்து மாதிரியும் போயிருக்கான்னு சொல்றாங்க. சரி, வந்த உடனே என்னன்னு கேட்போம். அத்தை, முத்துமாரி குரல் மாதிரிலாம் இருக்கு. முத்துமாரி உள்ளவா, இங்கதான் இருக்கே. அனு, அங்க நடந்தது எதுவும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் சரியா? அதுக்கப்புறம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. பொறுமையா சொல்லிக்கலாம். அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம் தானே சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மையும் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் சரியாமா? சரி முத்துமாரி.
இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் ஒன்னா தானே வந்தீங்க, இங்க என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பார்த்த உடனே? நாங்க என்னத்த பேச வரோம், ஒன்னும் பேசல, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? சரி அத்தை, அப்படி நான் கிளம்புறேன், நேரமாச்சு. எங்க அம்மா வர ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நேரா பிரியா கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டோமா, அதனாலதான். ஏன்பா முத்துமாரி, நேரம் இங்க தானே வரணும், வீட்டுக்கு தானே, நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போனா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டோ? ஏதாச்சும் சொன்னாங்களோ? என்ன பாச்சி? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா பேசணும்னு சொன்னா, சரி நான் மட்டும் தனியா போனா ஏதாச்சும் சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு அனுவையும் கூட்டிட்டு போனேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சரிங்களா? சரிப்பா. முத்துமாரி, சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? அது வந்து அது சொல்லுங்க, எது வந்தாலும் சொல்லுங்க அத்தை. இல்லையா, உங்க அம்மா ஏதோ மண்டபத்துல கத்திக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம். அதான் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டா என்ன ஏது, உங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? என்ன சொல்றாங்க? இவ வேற தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவ தானே கஷ்டப்படணும், சொல்லுங்க. சரிதான் அத்தை, நீங்க சொல்றதெல்லாம். இங்க பாருங்க, அவங்க வீட்டுல எல்லாருக்குமே சம்மதம் தான், சரிங்களா? அவங்க பாட்டி முதல் கொண்டு எல்லாருமே அணுகிட்ட நல்லா பேசுனாங்க. அணுகிட்ட வேணா நீங்களே கேட்டு பாருங்க. பாத்து போமா அத்தனை வாட்டி சொன்னாங்க. என்ன, அவங்க அம்மா மட்டும் தான் கொஞ்சம் பாவமா இருக்காங்க, மத்தபடி எதுவும் இல்ல. அவங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க போல. திடீர்னு யாருக்கா இருந்தாலும் ஏத்துக்கணும்னு மனசு கஷ்டமா தானே இருக்கும். என்னத்த சொல்றீங்க? கொஞ்ச நாளா சரியாயிரும். நம்ம அணுவை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம அணுவை. சரிதான் முத்துமாரி, இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா யாரு போய் பாப்பா சொல்லு? இங்க நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் போயிட்டேன்னா அந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, அண்ணன் தம்பின்னு சொல்லி. அதனாலதான் பயமா இருக்கு. கொடுக்கும் போதே நல்லா விசாரிச்சு கொடுக்கணும்ல. இங்க பாருங்க அத்தை, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க என்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நான் இருக்கேன், சரிங்களா? அனுக்கு நான் பாத்துப்பேன், கடைசி காலமோ ஃபர்ஸ்ட் காலமோ. இது என்ன பேச்சு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பேசாதீங்க என்கிட்ட. ஆமா, அந்த குடும்பத்துல எப்படின்னு எதுவுமே தெரியலையா, அதான் பயமா இருக்கு பிள்ளைய கொடுக்கறது. அது வேற வசதியான குடும்பம். நம்ம என்னென்னமோ கேள்விப்படுறோம், இந்த டிவில பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், எல்லாமே பார்க்கும்போது பயமா இருக்குல்லையா எனக்கு. இங்க பாருங்க அத்தை, நீங்க பயப்படுற மாதிரி அணுவை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க, சரிங்களா? ரகு அணுவை நல்லா பாத்துப்பாங்க, நீங்களே கேளுங்க. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரிம்மா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிங்க அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கும் நேரமாச்சு. எங்க அம்மா வர ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல நான் வீட்டுக்கு போலன்னா அவ்வளவுதான், மணி 7:30 ஆக போகுது. அம்மா நைட் ஆயிட்டு பாத்தீங்களா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா முத்துமாரி, நான் இனிதான் சாப்பிடணும், நீ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போய். இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. மதியம் சாப்பிட்டது ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் அப்புறம் பிறகு வந்தேன்னா சாப்பிட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். சரியா, பாத்து போ. ஆ அனு, சொல்லு முத்துமாரி. அனு, ரகு கிட்ட சொல்லிடு, இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, சரியா? ஏன் முத்துமாரி இப்படி சொல்றா? இல்ல அனு, இப்போதைக்கு நம்ம இதை பத்தி யோசிக்க வேண்டாம். இப்பதான் அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஓகேன்னு தானே சொல்றாங்க. அவங்க அம்மா மட்டும் தானே. நம்ம போயிட்டு பேசுவோம் முதல்ல. ஒரு வாரம் கழிச்சு, இல்லைன்னா 4-5 நாள் கழிச்சு போயிட்டு ரகு வீட்டுல, சரியா? சரி முத்துமாரி, நான் சொல்றேன். சரி, அத்தாங்க பாத்துட்டு தான் இருக்காங்க. ஏதாச்சும் கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு, சரியா? பிரியாவை பத்தி சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி. சரி முத்துமாரி, பாத்து போயிட்டு வா. சரி மனு, போயிட்டு வரேன் அத்தை, போயிட்டு வரேன். சரியா, பாத்து போயிட்டு வா. அனு, சொல்லுமா. என் பிள்ளா, இனி அந்த ரகு பிள்ளைகிட்ட போன்லாம் பேச வேண்டாம், சரியா? யாமடி சொல்றா? இங்க பாருமாக்கா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆமா, இப்பவுமே போன் பேசி பழகி இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நாளை பின்ன செட் ஆகல, ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போன வந்தா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்றேன். ஆமா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததுக்கு சாப்பிடுவோம், நேரம் என்னாவது. சரி ஏம்மா, நான் ஒண்ணு கேட்கவா? அழுகாதடி, சொல்லி. உனக்கு அவங்கள பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லம்மாக்கா, நம்ம வசதிக்கு மீறிய கல்யாணம் பத்தியா, அதான் பயமா இருக்கு. இப்பவுமே என்ன சொல்றாங்க, நீயும் நானும் சேர்ந்து அந்த பையனை வளைச்சு போட்டுட்டோம், வசதியான வீடுனோடனே இளவரசி எப்படிப்பட்ட பொண்ணை வளர்த்துருக்கா பத்தியா, பிடிச்சதான் பிடிச்சா புளியங்கொம்ப பிடிச்சிட்டா, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாளுங்கடி. என்னாலதானம்மா எல்லாம்? அப்படிலாம் இல்லம்மாக்கா, அவங்க பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காது, சரியா? அம்மா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சொன்னாதானே உனக்கும் தெரியும், அதனாலதான் சொல்றேன். நீ எதுவும் நினைச்சுக்காத, இருந்தாலும் இப்போதைக்கு பேச வேண்டாம், அதனாலதான் சொல்றேன், சரியா? சரிம்மா. போய் அழுகாத, மூஞ்சு கை கால் கழுவிக்கிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா. சாப்பிட்டுட்டு பாடு, நேரம் வச்சு பத்தியா, அம்மைக்கு ஒரே உடம்பு முடியல, தலை வலிக்கு, சீக்கிரம் படுக்கணும். சரி. அம்மா வேற இவருக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இவர் வேற 10:30 மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இனி ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோமா? ஏதாச்சும் நினைச்சுப்பாரோ? சரி, சொல்லுவோம். அனு, என்ன பண்ணுவ இப்போ நீ? ஃபோன் பண்ணுவோமா? உன்கிட்ட பேசணும் மாதிரி இருக்கு. அனு, அனு, இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள ஃபோன் பண்றியா? அனு, என் தங்கமே, என் பட்டு, என் செல்லம், அம்மு, என்ன பண்றீங்க? ஏன் ஃபோன் பண்ணல நீங்க? ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க 10 மணிக்கு தானே ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குதான் ஃபோன் பண்ணேன்.
என்னது ஃபோன் பண்ணக்கூடாதா? ஆளை பாரு, ஆளை ஃபோன் பண்ணதான் செய்வேன். அனு, உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது அனு. இங்க பாரு அனு, நீயாச்சும் ஃபோன் பண்ணு சரியா? ஆ இல்ல, எங்க அம்மா கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா இல்லாதப்ப நானே ஃபோன் பண்றேன்னு. அனு, ஏன் அனு இப்படி சொல்ற? உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ஃபோன் பண்ணு. ஆமா, நீ பேசு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் பொண்டாட்டி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஆமா சொல்லிட்டேன். என் தங்க பொண்டாட்டி, இன்னும் 2 நாள்ல எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது. என்ன? இல்ல, இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம். ஏன் லூசு இப்படி சொல்ற? இப்பதானே பேசி விட்டேன், நீ தானே சரி சொன்ன. ஆ இப்ப வேண்டான்னு சொல்ற, ஏன் லூசே சொல்லு. இல்ல, முத்து மாதிரி தான் சொன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் சொன்னேன். ஓ, முத்து மாதிரி சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்க. சரிங்க மேடம், சரி அப்ப நான் வைக்கேன். பாய். ரகு, காவடாதீங்க, சொல்ற கேளுங்க. முத்து மாதிரி என்ன சொன்னான்னா, உங்க வீட்டுல எல்லாருக்குமே சம்மதம் தானே, அப்ப எங்க அம்மைக்கும் சம்மதம் தான். அதனால வந்து எங்க அம்மையை கூட்டிட்டு 2 நாள் இல்ல 3 நாள்ல வந்து பேசுறேன் உங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா. அதனாலதான் வேண்டான்னு சொன்னா. நீங்க எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. லூசே, இங்க பாரு, ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ணுறது? அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம். என்னது ரிஜிஸ்டர் மேரேஜா? இங்க பாரு அனு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது சரியா? இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். முதல்ல இதை அத்தை கிட்ட சொல்லணும். இல்ல வேண்டாம், நீங்க பாருங்க, 10 மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் சரியா? ஆ சரிம்மா தாயே, ஃபோன் பண்ணல, இப்ப மச்சு ஒரு 5 நிமிஷமாச்சு பேசு. உன் குரல்ல கேட்டாதான் நல்லா இருக்கு. ஆமா, நீ பேசலன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு. என்ன? ஆ எங்க அம்மா கீழே இருக்காங்க, கூப்பிடுவாங்க. சரி, நான் அப்புறம் பண்றேன், பாய். அனு, சரி பேசுறேன், சொல்லுங்க என்ன. சரி முத்து மாதிரி வேற என்னெல்லாம் சொன்னான் சொல்லி. முத்து மாதிரி வேற என்ன சொன்னான்னா, அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அங்க நடந்த சண்டையெல்லாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் சொன்னான். இப்ப நாங்களே போய் பேசுறோம், எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும், நம்மளே போய் பேசுவோம் 2 நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். எங்க அம்மா கிட்ட நானும் சொல்றேன், நீங்க அதுக்குள்ள உங்க வீட்டுல எப்படியாச்சும் நீங்க மாத்தி வைங்க என்ன. இங்க பாரு அனுமா, எங்க வீட்டுல நான் சொன்ன கேட்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன். என்ன சொல்றா சொல்லு. நீங்க பாட்டி கிட்ட சொல்லி சொல்ல வைங்க உங்க அம்மா கிட்ட. பாட்டி சொல்றதான் கேட்காங்கல்ல, அப்புறம் என்ன. நீங்க பாருங்க, அப்ப நீங்களும் நானும் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு யாருக்குமே தெரியாம அப்ப எங்க அம்மா எல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல. எங்க அம்மா ரொம்ப நாள் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இப்பவுமே யாராச்சும் ஒண்ணு சொன்னாலே எங்க அம்மா கேட்க மாட்டேங்காங்க. அதுவே அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி அனு, நீ சொல்ற மாதிரி கேக்கு சரியா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பத்தி பேச மாட்டேன். சரி சரி, அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கேன், அப்புறம் பண்றேன், பாய். அனு, ஃபோன் தானே பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நைட்டு உன்னை பார்க்க வரட்டா? ஐயோ வேண்டாம், எங்க அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நான் சைலண்டா வந்து சைலண்டா போயிருவேன் சரியா? நைட்டு 10:30 மணிக்கு கரெக்டா ஒரு ஆரன் சவுண்டு தான் அடிப்பேன். நீ வந்து நிக்கணும் சரியா? ஆ அனு, லவ் யூ. ஐயா அதெல்லாம் வேண்டாம். லவ் யூ வேண்டாமா? அது வேணும், ஆனா சரி லூசு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரியா? நான் 10:30 மணிக்கு முடிஞ்சா நீ ஃபோன் பண்ணு. அப்படி இல்லைன்னா நான் உன்னை பார்க்க வரேன். ஆ என்ன சொல்றா? எங்க அம்மா கூப்பிடுறாங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும். சரி வைக்க, எங்க அம்மா வராங்க, பாய் சரியா? சரி லூசே, பாய்.